ஐயோ சித்தி நிக்கி. சீனியர் சீனியர் போதும், இங்கே நிறுத்திடுங்க. இன்னும் உங்க அம்மா மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஐயோ சீனியர், அது எங்க அம்மாவே கிடையாது, எங்க அம்மாவுக்கு தங்கச்சி. ஓ அப்படியா, சரி அப்போ அங்கேயே விட்டுறவா? அதான் வீடு வேற வந்துட்டீங்களே சீனியர், அப்புறம் என்ன? எப்ப பானுமதி மவள இது எவங்கூடயே சுத்திக்கிட்டு இருக்கு. வருஷம் தான் காலேஜ் சேர்ந்தது. போடு போடு. ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். தேங்க்ஸ் எல்லாம் இதுக்கு. சரி வரட்டுமா? வீட்டுக்கெல்லாம் கூப்பிட மாட்டீங்களோ? ஐயோ இல்லை சீனியர், எங்கள் அம்மா என்னைய அடித்து கொன்னே போடும். நீங்கள் நல்லா என்கிட்ட ஃப்ரெண்டாகுங்க, அதுக்கப்புறம் ஒரு நாள் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். சரி சரி. என் சனியை குறுகுறுன்னெலாம் பார்த்துட்டு நிற்கு. பார்க்க பெரிய பணக்கார பையன் மாதிரி தான் இருக்குது. நல்ல ஆளாக தான் பிடிச்சிருக்கா போலுக்கு. சத்தம் காட்டாமல் உள்ளே போயிடணும். என்னட்டி பாய் ஃப்ரெண்டா? லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. என்னது பாய் ஃப்ரெண்டா? பைக்கில் இறக்கி விட்டு போகிறோம்ல அவன் தான். இன்னைக்கு நான் பைக்கில் யாரு கூடயும் வரல, இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. அப்படிதான் எல்லாரையும் நம்ப வைக்கணும். என்ன சித்தி பைக் பைக்கிங்க, என்னாச்சு? இட்டு சிவப்பு கலர் பைக்ல சிவப்பு சட்டை போட்டு ஒரு பையன் வந்துட்டு போனாம்ல, அவனை தான் சொல்லிட்டு இருக்கேன். சித்தி எதுவும் உடம்பு சரியில்லையா? ஏன் அப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் அங்கிருந்து நடந்தானே வந்துட்டு இருக்கேன். என்னது சிவப்பு சட்டை? விளையாடிட்டு அலையிலையோ? 2 கண்ணாலே நான் பார்த்தேன். சிவப்பு சட்டை போட்ட பையன் சிவப்பு சட்டை பைக்ல போனாம்ல. சித்தி உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? நான் நடந்து வந்துட்டு இருக்கேன். ஏ அம்மா புழுவுனி பாண்டியம்மாப்பா. சித்தி கண்ணு தான் சரியில்லைன்னா கண்ணாடி போட்டுருங்க. ஏட்டி நான் ஒன்றும் மென்டல் கிடையாதுன்னு நல்லா ஏமாத்திட்டு அலையுதியோ பிராடுகாரி. சித்தி எனக்கு உங்களை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு சித்தி. ஏன் சித்தி இல்லாத கற்பனை எல்லாம் பேசுறீங்க? பேய் எதுவும் பிடிச்சிருக்கா? என் கண்ணால பார்த்தேன். இவ இப்படி சொல்லுதா? சித்தி எங்க ஓடுறீங்க? சிவப்பு சட்டை போட்டவனா சிவப்பு பைக்ல பிடிக்க போறேன். நீ ஓடு ஓடு. சீனியர் பறந்துருப்பாரு. அவரு பைக் எடுத்தாலே 100ல தான் போவாரு. இந்த பானுமதி பைத்தியத்தை எப்படியோ ஏமாத்தியாச்சு. நீ ஜான்சராணி பைத்தியம் வந்து அம்மாட்ட மூட்டி விடுமே. அதுக்கு முந்தி நம்ம போய் ஒரு டிராமாவை போட்டுருவோம். ஏட்டி ரொம்ப ஏட்டி வகுத்த கலக்கிட்டு கிடக்கு. கொஞ்ச நேரம் பேசாம இருமா, எரிச்சலா இருக்கு. ஏன் ஆஸ்பத்திரிக்கு வேணா வா போவோம், இல்லைன்னா மாத்திரையாட்டு போட்டுட்டி. ஏமா அமைதியா இருமா. பாவம் பிள்ளை இப்படி கம்ப்யூட்டர் கிளாஸ்ல இருந்து ஓடி வந்திருக்காள வகுத்த கலக்கி போய். ஏட்டி மாத்திரையாவது போட்டுட்டி. அப்புறமா குடுமா வா, நம்ம உருண்டை மணி டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசியை போட்டு வருவோம். ஏமா என்னாச்சு? ஏட்டி அக்கா வயிறு வலியோடி ஓடி வந்திருக்க, நீ வாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே அங்க கம்ப்யூட்டர் கிளாஸ்ல அவ கூட வந்திருக்கலாம்ல. இம்மா அவதாம்மா வேண்டான்னா 2 வாரம் லீவ் போட்டோன்னா அப்புறம் நாளைக்கு கிளாஸ் புரியாதுலாமா. கஷ்டப்பட்டு பணம் கட்டி படிக்கும்லாமா. ஆமா அதுவும் சரிதான். அதுக்காண்டி இப்படி உடம்பு இல்லாத பிள்ளைய ஒத்திலையா விடுவ? எம்மா உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? என்ன விஷயம்? துட்டுக்கிட்டு கேட்டுறாதீங்க டி, இப்பதான் பீஸு கட்டி இருக்கு. ஏம்மா துட்டுலாம் வேண்டாம்மா. ஏம்மா இந்த ஜான்சானி அக்கா இருக்கவளாம்மா, அவங்க எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வம்பளத்துக்கிட்டே இருக்காவம்மா. அவங்களுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு என்னமா அனுப்பாதம்மா, எரிச்சலாக இருக்கு. வயசுல மூத்தவ உங்களுக்கு துணைக்கு தானே வாரா, பேசாம ஈரி. ஏம்மா சத்தியா வயிறு வலின்னு ஓடி வந்துட்டால. கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் கிளம்பிட்டேன். அப்புறம் இந்த எங்கள் காலேஜில் ஒருத்தர் இருப்பார்லாமா, அந்த சீனியர் ஒருத்தர், அவர் பைக்கில் போனார் பார்த்துக்கிடுங்க. நான் வந்து அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்துதாம்மா போனேன். இந்த ஜான்சராணி அக்கா நீ அவங்க கூட தானே பைக்கில் போனேன்னு லூசு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்கம்மா. நான் அது எப்படிம்மா அப்படி போவேன்? நீ போவாமல அப்படி சொல்லிட்டடக்கா. ஏன் அப்படி சொல்லுதா? இல்லைம்மா அவர் என்கிட்ட பேசினார், எங்கள் காலேஜ் சீனியர்மா. பேசிகிட்டு இருந்தேன், 2 வாரத்தை பேசிட்டு நான் வெறும் நடந்துட்டேம்மா. ஆனால் அந்த அக்கா வந்து நான் அவங்க கூட பைக்கில் போகிறேன்னு நினச்சி பைக்கில் போறியோன்னு பின்னாடியே ஓடி வந்துச்சுமா. நானும் பயந்து ஓடி வந்துட்டேன். அவள் ஒரு மெண்டலு, என்னத்தையாவது உளறிட்டடப்பா. சரிப்பா நீ மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு வா, நான் காப்பி தரேன். சரிம்மா. அந்த அக்கா எது சொன்னாலும் நம்பிடாதம்மா. சரி சரி. எப்போ எப்படியோ தப்பிச்சிருவோம். ஏட்டி பெரியவளை எந்திரிம்மா, இப்படி கிடக்காத. பாவமா இருக்கலாம் பார்க்க. ஏ குண்டக்கா, ஏ குண்டக்கா. பாட்டி ஏட்டி துணி வச்சிருக்க, கொஞ்சம் மொட்டை மண்டையில கொண்டு காய போட்டுரு. ஏ குண்டக்கா, உன் மாவா சின்னவ என்ன பண்ண தெரியுமா? ஒரு முட்டை கண்ணன் கூட பைக்கில் போனான். ஏன் 2 கடாலையும் பார்த்தேன். அவ பேசிட்டு தான் இருந்தாலாம். நீ இப்படிதான் சொல்லுவேன்னு நம்ம முதலே வந்து சொல்லிட்டு போயிட்டா. ஏன் அம்மா உன் மாவா பெரிய கேடியா இருக்கா. அவள் பைக்கில் ஏறி போனதான் நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன் தெரியுமா? ஏடி சான்ஸ் ராணி, உனக்கு அவளே பிடிக்காதுங்கிறதால இடத்தையாவது உளறிட்டு இருக்காத. அவன் நடந்துதான் போனாலும் அவன் தான் வண்டியில போனானா. அவ அப்படிலாம் போக மாட்டான். இப்ப நீ துணியை காயப்படுப்போ. குண்டக்கா நான் பொய் பேச மாட்டேன். முந்தி பேசினது உண்மைதானே. இப்போ நான் பொய் பேசுறத குறைச்சிட்டேன் பார்த்துக்கிட்டே. நம்பு நம்பு, உன் மாவளை ரொம்ப நம்பாத. சரி சரி. உனக்கு காலேஜ் நீ படிச்சிருக்க மாட்ட, கம்ப்யூட்டரும் படிச்சிருக்க மாட்ட, உனக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளைகள ஏதாட்டு சொல்லிட்டு அடக்காத. அவ ரொம்ப வருத்தப்படுதா. உன்னை ஏசிட்டே அடக்கா. போய் துணியை காயப்படு. இந்த குண்டக்கா பெருசாக ஏதாவது பட்டு தான் புத்தி வரும்.
போ. எனக்கு என்ன, இதுக்கு மேலே நம்ம ரொம்ப சொன்னோன்னா அந்த பிள்ளைய தான் எனக்கு பிடிக்காம நான் சொன்ன மாதிரிலாம் நினைக்காவ. சான்ஸ் ராணிக்கு சரியா விவரம் பத்த மாட்டுக்கு. அவ பாவம் பள்ளிக்கூடம் எதுவுமே படிச்சிருக்க மாட்டா, காலேஜுக்கு போயிருக்க மாட்டாள்ல. ஒரு மாதிரி மெண்டல் கணக்காக தானே தெரியுதா, அதனால அப்படி பேசுவா. அவங்க அப்பா வந்தது இந்த பிள்ளைய ஆஸ்பத்திரி கூட்டு போனோம். பாவம் எப்படி கிடக்கு. ஏடி பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில இருந்து இப்பதான் வந்திருக்காவலாம். ஒரு கார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வருவோமா? என்ன பஞ்சாயத்து தலைவர் பொண்டாட்டின்ட்டீங்க? அது யாரு? உங்க சம்மந்தாக்காரு தானே? அதானே சம்மந்தியம்மான்னு ஆசையோட சொல்லுங்க. எப்போ ஆமா சம்மந்தங்கார அவ நம்மள பார்த்தாலே பேச மாட்டா. இவன் முனிசேனிய வந்து பார்க்க சொன்னா பார்த்துக்கிட்டு எனக்கு தனியாக போக ஒரு மாதிரி இருக்கு. மூஞ்ச கிஞ்சா காட்டிட்டானா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு வரோமா. ஏதாட்டும் வாங்கிட்டு போனோம்லக்கா, கையில் பைசா வேற இல்லையக்கா. நீங்கெல்லாம் ஒன்றும் வாங்க வேண்டாண்டி, நானே வாங்கிக்கிறேன். அது எப்படிக்கா ஒரு ஆள் மட்டும் வாங்கிட்டு இத்தனை பேர் போக முடியாது? ஆளுக்கு ஏதாட்டும் வாங்கிட்டு போனோம்னாக்கா பழங்களும். ஏடி நம்ம பழக்கடையில் கொஞ்சம் பழத்தை எடுத்துக்கிற, அதை நீ கையில் வச்சுக்க. நான் ஒரு கார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிக்கிறேன். மற்ற 3 பேரும் சும்மா ஒரு வளவை. ஆமாம் ஆமாம், இதுவே அதிகம் தான். அது முறைக்கு போதும் போதும், இது போதும். போனதுக்கு என்னத்தையாவது காபி டீ ஏதாவது போட்டு கொடுத்தாவன்னா குடிச்சிட்டு வரலாம். சாப்பாடு போட்டாவனா இன்னும் ரொம்ப நல்லது. சி அங்கே போய் சாப்பாடுக்கு படன்னு உட்காந்து தொலைச்சிடாதங்கிட்டே. உடம்பு இல்லாத ஆளாக போனோமா பார்த்தோமான்னு வரணும், சரியா? அவங்களாம் சொன்னாவன்னா சாப்பிடலாம்லக்கா? எந்த நேரமும் சாப்பாடு சாப்பாடு சை. இங்கே சாப்பிடாம நம்ம வாழ முடியுமாக்கா? இன்னைக்கு ஒரு நாள் பூரா சாப்பிடாம இருங்களேன் பார்ப்போம். இம்மா உன்கிட்ட பேச முடியாதம்மா, விடுமா. ஏன் நாங்கள் வரமாட்டேன்னு பஞ்சாயத்து தலைவருக்கு எனக்கு ஆகாது, நான் வரல. ஒரு காலத்தில் அவர் பின்னாடி சுற்றிட்டு அலைஞ்சலான்னுட்டி ராமையா ராமையான்னு. ஏன் விளையாட்டுக்கு பண்ணதெல்லாம் பெருசாக பேசாதீங்கம்மா, நான் வரல. ஏன் குண்டக்கா, உன் வீட்டில் போய் தட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே டி, சரி டி. சிவா ஆடி முடிஞ்சிட்டு இந்த மாசத்துல ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து எங்க அம்மா சொல்றேன்னு இருக்காங்க. அநேகமா இந்த வாரத்துல சொல்லுவாங்க. என்ன நல்ல நாள்? எதுக்கு? அதான் சிவா முதலிரவுக்கு. சிவா என்னாச்சு? பேசிட்டு இருக்கும்போதே போறீங்க. முனேஷ், இப்போ எந்த அவசரமும் இல்லை, சரியா? அதனால நான் எதுவும் நினைப்பேன், நீ பயந்து நல்ல நாள் குறிச்சிட்டு இருக்காத, பொறுமையா இரு. இல்ல எங்க அம்மா தான் சொன்னாங்க. அம்மா அப்பாவுக்கெல்லாம் பயந்துட்டு நீ அவசரமா ஒன்றும் நாள் குறிக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு லீவும் கிடையாது, நான் நாளைக்கு கிளம்பிடுவேன். சிவா ஒரு 3 நாள் இருங்க, எங்க அம்மா தேதி குறிச்சு சொல்லிடுவாங்க. முனீஸ், எனக்கு எந்த அவசரமும் இல்லை, நான் எந்த கோவமும் படலை. அதனால நீ அம்மாவுக்காக பயந்துட்டு அவசரமாக நாள் குறிக்காத, ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் உன்கிட்ட கோவமும் படலை, வருத்தமும் படலை. ஏன் சிவா என்கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டேங்க? ஏற்கனவே சொன்னது தான் முனீஸ், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஃபீஸில் ஏகப்பட்ட டென்ஷன், வேற ஒன்றுமே இல்லை. நம்ம கல்யாணம் ஆகி பிரிஞ்சு தான் இருக்கோம். நீ இந்த பக்கம், நான் அந்த பக்கம்னு இருக்கோம். கல்யாணம் ஆன ஃபீலே எனக்கு இல்லை, பேச்சுலர் மாதிரி தான் நான் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வேலையை எங்க மாத்தி வாங்க சிவா. அதுக்கெல்லாம் நிறைய மாதம் ஆகும். சரி முனீஸ், நீ ஆஃபீஸ்க்கு மாமியா கறி போன் போட்டாளா? போன ஆஃப் பண்ணி வச்சிட்டம்மா. போடு, அதான் சரி. அத்தை பால் குடிங்க. ஏம்மா இவ வேற ஜக்கு ஜக்கா தூக்கிட்டு வரால. இவ வேண்டாம். இல்ல நீங்க குடிக்கணும். இவ வயிறு கிழிஞ்சு செத்துருவாம்மா. இல்ல குடிக்கணும். சரி அம்மா வச்சிட்டு போ. காட்டுங்க, ஊத்தி விடுதே. ஏம்மா இவ்வளவு பெரிய ஜக்கல ஊத்துறா, மூச்சு முட்டி செத்துருவா, நீ வையம்மா. தெரிசாமா, நீ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நீ கிளம்பலையா ஆபீஸ்க்கு? போணும். ஏம்மா மருமகளே, ஆபீஸுக்கு நேரம் ஆயிட்டு வரலையா? அத்தைக்கு பால் காய்ச்சி கொடுத்துட்டு இருக்கேன் மாமா. ஏன் அவளுக்கு ஒரே பால் ஜக்கு ஜக்கா கொடுக்காதம்மா, பால் விலைலாம் கூடிட்டு தெரியுமா? இந்த மனுஷனுக்கு மட்டும் எப்பவுமே என் மேல அன்பே வராது. அவ பார்த்துக்கிடுவாம்மா, நீ ஆபீஸுக்கு ஒழுங்கா வா, ஒய்யாம லீவ் எடுக்காத. சரி மாமா. சிவா எங்க? ஆளையே காணோம். இப்ப பால் பண்டிகை பார்க்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. சரி சரி. காமாட்சி, நான் ஒரு பாட்டு படிக்கிட்டாட்டி? படிங்க. ஆடாத ஆட்ட எல்லாம் போனவங்க மண்ணுக்குள்ள, போன கதை உனக்கு தெரியுமா? நீ கொண்டு வந்ததென்ன, நீ கொண்டு போவதென்ன, உண்மையெல்லாம் உனக்கு புரியுமா? போதும் போதும், ஓவரா இருக்கு பாட்டு, நிறுத்தும். ஏன் உனக்கு குத்துதோ குடையுதோ? எட்டி தெரியுசா, உங்க அப்பாவை போக சொல்லிட்டி.
இல்ல அந்த ஜாரை கொண்டு மண்டையில அடிச்சு விடுவேன். ஏப்பா எதுக்குப்பா அம்மாவையே நோண்டிக்கிட்டு இருக்க? உனக்கு தெரியாதுமா, இவ பயங்கரமான ஆளு. என்ன காமச்சக்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா வாங்க. உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம், அதான் பார்த்துட்டு போலான்னு எல்லாரும் வந்திருக்கோம். ஆமாம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். எட்டி தெரிசா, நீலாம் ஒரு மனசேட்டி இந்த ஊர்லயாட்டி இருக்க, ஒரு போன் பண்றியால எட்டி தான் பாக்கியாட்டி. எடி என் பையனை மேய்க்கிறதுக்கு எனக்கு நேரம் கரெக்டா இருக்குடி. நானும் உன்னை மாதிரி 2 வயசுல கைப்பில் வச்சிருக்கோம்லாட்டி நானும் இப்படி ஏட்டி இருக்கேன். நான் தெரு தெருவா தானே அலைவேன். என்ன செய்யமா, உனக்கு கிடைச்ச மாமியார் நல்ல பொம்பளை, இவளுக்கு கிடைச்ச மாமியார் ஒரு விளங்காத மொட்டை. செய்ய அப்படி பேசுதியே? ஆமாம்மா, அவ மீனாட்சி விளங்காத பொம்பளை. சரி சரி, எல்லா குடும்பமும் அப்படித்தான் இருக்கும். இதாங்க வாங்கிக்கிடுங்க, கார்லிக்ஸ் பாட்டில் ஆகிட்டு வந்திருக்கேன். இளிச்சக்கை தான் வாங்கி கொடுத்தாவ. இழிச்சக்கா வாங்க வாங்க. இளிச்சக்க போங்க, அந்த பழத்தை கொண்டு போய் கொடுங்க, உங்க சம்மந்தக்கார கையில கொடுங்க. நீயே கொடுத்துற. சரி, அது மரியாதை கிடையாது, நீங்க வந்திருக்கீங்கள மெனக்கிட்டு கொடுத்துருங்க. இந்தாங்க, நல்லா பழம் சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிரும். ரொம்ப நன்றி. ஏன் எல்லாரும் நிக்கீங்க, இருங்களேன். இல்ல, உங்களை பார்த்துட்டு போகணும்னு தான் வந்தோம். பார்த்தாச்சு, கொடுத்தாச்சு, சரி நாங்க கிளம்புதோம். முனிஸ் ஆபீஸ் கிளம்பலையா? போகணுமா, அத்தைக்கு பால் காய்ச்சி கொடுத்துட்டு போகணும்னு இருந்தேன். சரி சரி சரி, அப்ப நாங்க கிளம்புதோம். சரிடி, எல்லாரும் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி பண்றீங்களா? இதுக்கு இட்ஸ் ஓகே, போயிட்டு வரோம்.